الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم وللنساء نصيب مما ترك الوالدان والأقربون وقال أيضا والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمنكر وينهون عن المعروف اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கிற ஜும்ஆவுடைய இந்த வணக்கத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் உலக வாழ்க்கையும் பெண் என்கிற படைப்பும் என்கிற தலைப்பில் சில செய்திகளை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்வோம். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் சரி பாதியாக அல்லது கூடுதலாக ஆண்களின் எண்ணிக்கையில் சரி பாதி அல்லது சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பு தான் பெண்கள். அந்த அவ்வளவு பெரிய எண்ணிக்கை கொண்ட பெண்கள் இன்றைக்கு உலகத்தில் பரவலாக எப்படி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அன்றாடம் செய்திகளில் பார்க்கிறோம், கேட்கிறோம். அல்லது அருகாமையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான செய்திகளை கேட்கும் போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோம். எல்லோருமே இந்த ஊர், அந்த ஊர், இந்த நாடு, அந்த மாநிலம் என்று அனைத்தையும் கடந்து பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு அநீதி அல்லது கொடூரங்கள் நடைபெற்று வருவதை சர்வ சாதாரணமாக இன்றைக்கு பார்க்கிறோம். சில புள்ளி விவரங்கள் அடிப்படையில் சொல்லும் போது ஒரு மணி நேரத்திற்கு இத்தனை வகையான குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நடைபெறுகிறது என்று சொல்லப்பட்ட காலம் சென்று வினாடிக்கு இத்தனை பெண்கள் அநீதிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அந்த அநீதி என்பது பல வகையானது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது மிக அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். உண்மையில் ஆண் பெண்களை பற்றி எப்படி நினைக்கிறார்கள், பெண்கள் பெண்களை பற்றி எப்படி நினைக்கிறார்கள், இந்த இரண்டையும் படைத்த இறைவன் என்ன சொல்கிறார், இதை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜும்ஆவில் இதை பற்றி பேசுவதால் என்ன நடந்துவிட போகிறது என்பதை விட சக மனிதர்களுக்குள் இது போன்ற ஒரு கொடூரங்கள் நடக்கும் போது அதை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு சமுதாயமாக, ஒரு வழிகாட்ட வேண்டிய ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாகத்தான் அல்லாஹ் முஸ்லிம்களை வழங்கி இருக்கிறான். முஸ்லிம்கள் அதாவது மனிதர்களுக்கு வழங்கி இருக்கிற அந்த குர்ஆன் சொல்லித் தருகிறது. ஆண்கள் பெண்களை பற்றிய பார்வை என்பது காலம் காலமாக ஏதோ ஒரு அனுபவிக்கக்கூடிய பொருளை போன்று ஒரு பண்டத்தை போல நினைக்கிறார்கள். அதன் நினைப்பின் வெளிப்பாடுதான் பல்வேறு வகையான கொடூரங்களை நாம் பார்க்கிறோம். அது குடும்பங்களிலும் இருக்கலாம், குடும்பத்திற்கு வெளியேயும் இருக்கலாம். பெண்கள் அவர்களை பற்றிய பார்வையும் கூட நாம் ஒரு காட்சி பொருள், நம்மை ஒரு ரசிப்பதற்காக, ரசிக்கப்படுவதற்காக நாம் இப்படியெல்லாம் நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும், அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை போன்ற ஒரு சிந்தனையும் பரவலாக பெண்கள் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த ரெண்டுமே தவறானது. படைத்தவன் சொல்கிற நோக்கம் என்ன? ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா.
உங்களது வாழ்க்கையையும் உங்களுக்கான மரணத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். உங்களில் அழகிய நற்செயல் செய்பவர்கள் யார் என்று சோதித்து பார்ப்பதற்காக. இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், மறுமை என்கிற வாழ்க்கையின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த உலகத்தை கடந்து செல்கிறோமா, மனம் போன போக்கில் நடந்து கொள்கிறோமா என்று பார்ப்பதற்காகத்தான் இந்த ஆயுட்காலம், இந்த வாழ்க்கை, மரணம் அனைத்தும் அமைத்து தரப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ ஆண்களை பொறுத்த மட்டில் பெண்கள் என்பவர்கள் ஒரு வகையான சோதனை, பெண்களுக்கு ஆண்கள் என்பவர்கள் ஒரு வகையான சோதனை. ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மறுமையை முன்வைத்து ஒரு சோதனை கூடமாகத்தான் இந்த ஆயுட்காலம், வாழ்நாள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து உணர்ந்து நடந்து கொள்கிறோமா என்பதைத்தான் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சிந்திக்க வேண்டும். அவர்களது ஒவ்வொரு நடவடிக்கையும், ஒவ்வொரு செயலிலும் ஒரு பெண் அவர் செய்யக்கூடிய செயல் அல்லது தவிர்க்கக்கூடிய ஒரு செயல், அது எனது உண்மையான வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும், பாதிப்பை ஏற்படுத்தும், நல்ல பயனை தரும் என்று சிந்தித்து ஒவ்வொரு முடிவையும் ஒவ்வொரு செயலையும் நடவடிக்கையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் சாதாரணமாக பார்க்கிறோம், அன்றாடம் கல்லூரிகளில் படிப்பதற்காக அனுப்பப்படுகிற ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், இவர்களது நோக்கத்தை, லட்சியத்தை மறந்து தேவையற்ற, அவசியமற்ற, படிப்பிற்கு சம்பந்தம் இல்லாத சில நடவடிக்கைகளை செய்யும் போது அது தேவையற்ற சிக்கல்களுக்குள் அவர்களை கொண்டு போய் தள்ளி விடுவதை நாம் பார்க்கிறோம். சில நாட்களுக்கு முன்பு ஒரு முக்கியமான ஒரு நகரத்தில் ஏற்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதியை நாம் செய்திகளில் இன்றைக்கு வரைக்கும் பார்த்து வருகிறோம். என்ன நினைக்கிறார்கள்? என் விருப்பத்திற்கு நான் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பகுத்தறிவை இழந்த அல்லது சிந்தனை தன்மையை குறிப்பிட்ட நேரத்தில் இழந்து மனித உருவில் மிருகங்களாக மாறியவர்களுக்கு ஒரு இரையாக பார்க்கப்படுகிறார்கள். உண்மையில் பெண்கள் அவர்களுக்கான அந்த வாழ்க்கை முறை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த நோக்கத்தில் நாம் சரிவர இருக்கிறோமா இல்லையா? அதே போல ஆண்கள் எதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் ஒரு 80 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய படைப்பை சிந்தித்து பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமானது. ஒரு போதைக்கு ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ அடிமையாகி விட்டான் என்றால் சிந்திக்க அந்த எண்ணத்திலிருந்து அவன் முழுமையாக தடைபட்டு விடுகிறான். ஒரு பொருளுக்கு ரசிகனாக மாறினான் என்றால் அது சினிமாவாக இருக்கலாம், நடிகன், நடிகை, கிரிக்கெட், இது போன்ற எந்த பொருளுக்கும், சிந்தனையை மழுங்கெடுக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு ஒருவன் ரசிகனாக, ரசிகையாக மாறினான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையின் நோக்கத்தை இழந்து விடுகிறான், புரிந்து கொள்ள அவன் தவறி விடுகிறான். அப்ப சிந்தனைக்குத்தான் வேலை கொடுக்க வேண்டுமே தவிர உணர்வுக்கு வேலை கொடுக்க கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. போதை, இந்த ரசிப்பு, இது போன்ற செயல்கள் எல்லாமே சிந்திக்கக்கூடிய தன்மையை விட உணர்ச்சிகளுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு தன்மை தான். அப்படி உணர்ச்சிகளுக்கு அடிமையாகும் போது தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை மறந்து போனவனாக பெண்ணோ ஆணோ மாறிவிடுகிறார்கள். இப்ப இந்த கல்லூரிகளில் படிக்கக்கூடிய அந்த இளம் வயது ஆண்களோ பெண்களோ பெரும்பாலும் சினிமா போன்ற மோகத்திற்கு அடிமையாகும் போது அங்கு பார்க்கக்கூடிய காட்சிகள், அங்கு எடுக்கப்படுகிற பல்வேறு வகையான செயற்கையான காட்சிகள், காதல் தான் வாழ்க்கை என்பதை போன்று தங்களை நினைத்து கொண்டு சில கோடிகள் சம்பாதத்திற்காக ஒரு 3 மணி நேரம் நடிப்பு கொடுக்கிறார்கள், அல்லது சில மாதங்கள் நடிப்பு என்கிற ஒரு தொழிலை செய்கிறார்கள், வருமானத்திற்கான ஒரு தொழிலை செய்கிறார்கள். அவர்கள் பிழைப்புவாதிகள், உஷாராக தொழிலில் இருக்கிறார்கள். ஆனால் பார்க்கிறவன் தான் அதை பார்த்து கண்ணீர் விடுகிறான், அதை பார்த்து தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்திற்கோ, சோகத்திற்கோ, மகிழ்ச்சிக்கோ உள்ளானவனாக நினைத்துக் கொள்கிறான். ஏமாறுகிறவன் பார்க்கிறவன் தான். அப்ப அந்த காட்சியை பார்த்து நம்மை ஒரு பெண் பார்த்து பேசினால், சிரித்தாள், அது காதல் தான் என்பதாக முடிவு செய்து கொண்டு அதற்கான பல்வேறு வகையான வரம்பு மீறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம்
அன்றாடம் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப வாழ்க்கை என்றால் என்ன? நம்முடைய படைப்பை நாம் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு 80 வயது 60 வயது வாழக்கூடிய நாம் நம்முடைய ஆயுள் நாளுக்கு முன்பு, வாழ்நாளுக்கு முன்பு, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் எங்கே எப்படி இருந்தோம் என்பதை சிந்தித்து பார்த்தால் மிக ஒரு ஆச்சரியமானதாக இருக்கும். ஒருத்தருக்கு 20 வயசு ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ 25 வருஷங்களுக்கு முன்பு எங்கே இருந்தார் தெரியாது. எவ்வளவு அழகாக படைத்தவன் கொண்டு வருகிறான். ஒரு அற்பத்திலும் அற்பமான ஒரு இந்திரிய துளி ஒரு தாயின் கருவறைக்குள் சென்ற பிறகு மிக உன்னதமான ஒரு படைப்பாக அழகான 2 கண்கள், அழகான முடி, அழகான நாக்கு, தலை என்பதாக அனைத்துமே வடிவமைக்கப்பட்டு நகத்தின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும், விரல் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் கூட இவ்வளவு அற்புதமான முறையில் செதுக்க முடியாது. அவ்வளவு அழகான முறையில் செதுக்கப்பட்ட ஒரு படைப்பாக சரியாக 9-10 மாதங்களுக்கு பிறகு அது வெளியே வருகிறது. வந்த பிறகு என்ன பேசுவது, எதை பார்ப்பது எதுவுமே தெரியாது. உங்களுக்கு கேட்கக்கூடிய தன்மை, பார்க்கக்கூடிய தன்மை, சிந்திக்கக்கூடிய தன்மை தந்தவன் அவன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. அதற்கு பிறகுதான் அந்த பிள்ளை ஒவ்வொன்றாக தவுள ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு உருண்டு படுக்க ஆரம்பிக்கிறது. ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்கிறதா இல்லையா? இது அனைத்துமே அவ்வளவு அற்புதமாக படைத்த இறைவன் உருவாக்கி கொண்டே இருக்கிறான். அதற்கு பிறகு ஒரு சரியான ஒரு மனிதனாக, ஆணாக பெண்ணாக உருவாகி வருகிறோம். அப்படி வந்த பிறகு மனம் போன போக்கில் தான் தோன்றித்தனமாக ஏன் பிறந்தோம் என்பதையும் மறந்துவிட்டு மனம் போன போக்கில் உலகத்தில் வாழ ஆரம்பிக்கும் போதுதான் தேவையற்ற எதிர்பாராத விதமான பல்வேறு வகையான சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும் போது ஆண்கள் பெண்கள் இருவரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். 2 பேருக்குமே மறுமைதான் வாழ்க்கை. நீங்கள் ஆண்கள் சம்பாதித்தவை ஆண்களுக்குரியது, பெண்கள் சம்பாதித்தவை பெண்களுக்குரியது. அதாவது ஆண் அவன் தனது உடலால், சிந்தனையால் தனது மறுமை வெற்றியை சிறப்பாக்கிக் கொள்வதற்கு எவ்வளவு உழைக்கிறானோ அதில் சற்றும் குறைவில்லாமல் ஒரு பெண்ணும் உழைக்க முடியும், உழைக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்னல் முஸ்லிமீன் ஒல் முஸ்லிமாத், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட ஆண்கள் பெண்கள், ஒல் முஃமினூன் ஒல் முஃமினாத், அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஆண்கள் பெண்கள், உண்மை பேசக்கூடிய ஆண்கள் பெண்கள், தான தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள், அல்லாஹ்வை அதிகம் நினைக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், இப்படியாக ஒரு 8-10 தன்மைகளை வரிசையாக சொல்லிவிட்டு இவர்களெல்லாம் ஒவ்வொருவரும் அவரவர்கள் செய்த செயல்களுக்கான கூலியை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். இப்ப நீங்க ஆண்களுக்கு மட்டும் ஆண்கள் மேன்மையானவர்கள், மேம்பட்டவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை. ஒரு ஆண் எப்படி கட்டுப்பாட்டோடு நடந்து தனது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியுமோ பெண்ணும் மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு ஆண் தான தர்மம் செய்து ஒரு சிறந்த மனிதனாக எப்படி தன்னை மேம்படுத்திக் கொள்ள முடியுமோ ஒரு பெண்ணும் தன்னை தான தர்மங்கள் வழங்கி மேம்படுத்திக் கொள்ள முடியும், மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆம்பளை செஞ்சா போதும், கணவர் செஞ்சா போதும், அண்ணன் பார்த்துக்கிறாரு, அப்பா பார்த்துக்கிறார், இல்லை. ஆண் தனக்காக உழைக்கிற மாதிரி பெண்ணும் தனக்காக உழைக்க வேண்டும், தன் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், மேம்படுத்திக் கொள்ள முடியும், மேம்படுத்தி வாழ்ந்து இருந்தார்கள் என்கிற அளவிற்கு அல்லாஹ் நமக்கு சில வரலாறுகளை குறிப்பிடுகிறான். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு கவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு. உலகத்தில் வாழ்ந்த அல்லது இனிமேலும் வாழ இருக்கிற ஒட்டுமொத்த நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு முன் உதாரணமாக 2 பெண்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒருவர் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்கள், இன்னொருவர் மரியம் அவர்கள். இந்த 2 பேரையும் தான் முன்னோடிகள். வரவல்லாஹ மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராஅத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியையும் ஓ மரியம் அப்னல்லதி இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, மரியமுடைய இம்ரான் அவர்களுடைய மகள் மரியம் அவர்களையும் அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். அப்ப ஒட்டுமொத்த நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் முன்மாதிரிகளாக 2 பெண்களைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அப்போ ஒரு பெண் என்பவர் ஆணுக்கு
அடிமைப்பட்டு காட்சி பொருளாக இருக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் வைக்கவில்லை. ஆணோடு போட்டி போட்டு தன்னை, தன் வாழ்வை, தன் சிந்தனையை, தன் உழைப்பை மேம்படுத்திக் கொள்ள முடியும், மேம்படுத்தி கொண்டு இருந்தார்கள் என்று அல்லாஹ் நமக்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இந்த மரியம் எப்படிப்பட்டவர், ஆசியா அவர்கள் எப்படிப்பட்டவர்? உலகத்தில் அவ்வளவு பெரிய ஒரு வசதி வாய்ப்போடு அந்தஸ்தோடு மிகப்பெரிய ஒரு எஜமானியாக வாழ்ந்த அந்த ஆசியா அவர்கள் இந்த உலகத்தில் நான் படைக்கப்பட்டது மறுமை என்கிற வாழ்க்கைக்காக, என் தாயின் வயிற்றிலிருந்து மறுமை நோக்கி போகிறேன், போகிற வழியில் இந்த எகிப்து என்கிற நகரத்தில் ஒரு 80 ஆண்டு காலம், ஒரு 100 ஆண்டு காலம் கடந்து செல்லக்கூடிய பாதையாக வைத்திருக்கிறான். இந்த பாதையை, இந்த பயணத்தை, இந்த வாகனத்தை படைத்தவன் சொன்ன அடிப்படையில் நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த லட்சியத்தில் தெளிவாக இருந்தார். அவர் நினைத்திருந்தால் எப்படி வேண்டுமானும் வாழ முடியும். சாதாரணமானவர் அல்ல. நான் தான் இந்த உலகத்தின் கடவுள் என்று மக்களால் பாராட்டப்பட்டவன், வணங்கப்பட்டவன், தன்னை அப்படி நினைத்துக் கொண்டிருந்த பிராவுனுடைய மனைவி. அப்ப அவன் தன்னை கடவுள் என்று வாதிக்கிறான் என்றால் அவனுடைய மனைவி அந்த தகுதிக்கு வந்து விடுவார். அவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடிந்தாலும் இது போலி, இது வாழ்க்கை இல்லை, இது 1ஆம் நம்பர் பைத்தியக்காரத்தனம் கடவுள் என்று சொல்வது. உண்மையில் நான் ஒரு அடிமை, நான் ஒரு மனிதன், படைத்தவனை நம்பி நான் வாழ வேண்டும். இதற்குத்தான் அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறானே தவிர பைத்தியக்காரனமாக நான் கடவுள் பேசுறதுக்கு இல்லை என்று புரிந்து கொண்டு அந்த படைத்தவனை மட்டுமே வணங்குவேன் என்கிற கொள்கையில் உறுதியாக இருந்தார். கணவன் தன்னை கடவுள் என்று வாதிக்கிறான், இவர் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்கிற கொள்கையில் உறுதியாக இருக்கிறார். அதன் விளைவு என்ன ஆகும்? அல்லாஹ்வை பற்றி போதிக்கக்கூடிய மூசா நபி படாத பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறான். அப்ப தன் வீட்டில் தனக்கு வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய அவர் தன்னை எதிர்க்கக்கூடிய ஒரு கொள்கையில் இருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு கொடூரங்களை சந்தித்திருப்பார், எவ்வளவு பெரிய சவாலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். சாதாரணமான ஒரு சவால் இல்லை இது. யாரோ பக்கத்து கிராமத்தில் உள்ள பெண் அல்ல அவர், அவனோடு வாழ்க்கை துணையாக இருக்கிறார். அப்படி இருக்கிறவர் அவனை எதிர்த்து நிறுத்த வேண்டும் என்றால் அது சாதாரண ஒரு போராட்டம் அல்ல அது. அதனால்தான் அவருடைய துவாவை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இறைவா, சுவனத்தில் ஒரு மாளிகை எனக்கு தா என்று அந்த தாய், அந்த ஆசியா அம்மா அவர்கள் துவா கேட்டார்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை அவர் சந்தித்தார்? இதுதான் சவால், இதுதான் இந்த உலக வாழ்க்கையை கடந்து செல்வது. படைத்தவனுக்காக மட்டுமே வாழ்வேன், மனிதனுக்காக, படைப்புக்காக, அது எவனாக இருந்தாலும் சரி நான் வாழ முடியாது என்று துணிவோடு துணிச்சலாக வாழ்க்கை கடந்தார். அன்றைக்கு கொடூரங்களை சந்தித்தார், வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை நூற்றாண்டு காலம் போய்விட்டது? சுமார் 4000 ஆண்டுகள் போய்விட்டது உலகத்தில். இன்றைக்கு வரைக்கும் ஒரு உதாரண புருஷராக அந்த ஆசியா அவர்களை அல்லாஹ் நமக்கு பாடம் எடுத்து சொல்கிறார். அதே போல மரியம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஒரு மனிதர், சாதாரணமானவர் அல்ல. எதற்கு சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு பெண்கள் என்பவர்கள் அது ஊரு, நகரம், சமுதாயம், மதம், மார்க்கம் அனைத்தையும் கடந்து பெரும்பாலும் குறிப்பாக இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு நமக்கென்று ஒரு ரீல்ஸ் ஒண்ணு போட்டாதான் நம்ம மனுஷன் என்கிற அளவிற்கு இன்றைக்கு எல்லோருமே, இன்றைக்கு காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்த அப்படின்னா பார்க்கல வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆட்டம் வீடியோ எடுத்து அதுல சந்தோஷம். எத்தனை பேர் ரீல்ஸ் எடுப்பதில் தன்னை மாய்த்துக் கொள்கிறார்கள். பாறையில போய் நின்றுகிட்டு எல்லாம் பெரும்பாலும் பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை நோக்கத்தை மறந்து கொண்டு வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். தற்கொலை செய்கிறார்கள் அல்லது தாங்களே தங்களை வேறு வகையில் மாய்த்துக் கொள்கிறார்கள். வாழ்க்கையின் நோக்கத்தை புரியும், ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மரியம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறார்? அந்த தாயிலிருந்து வருகிறது. இம்ரான் என்பவருடைய மனைவி அவர் கருவுற்று இருக்கிறார். கருவுற்று இருக்கும் போது அல்லாஹ்விடத்தில், இறைவனிடத்தில் அவர் ஒரு நேர்ச்சை மேற்கொள்கிறார். இறைவா, எனக்கு வழங்கி இருக்கிற இந்த கரு, இந்த பிள்ளையை அது பிறந்த பிறகு நான் உனக்காக நற்பணிக்கு அந்த பிள்ளை நான் அர்ப்பணித்து விடுவேன் என்று அந்த தாய் இறைவனிடத்தில் நேர்ச்சை செய்து கொள்கிறார். பிள்ளை பிறக்கிறது, பெண் பிள்ளையாக பிறக்கிறது.
ஆண் பிள்ளையாக பிறக்கும், அதை நாம் பொது பணிக்கு வழங்கலாம் என்று ஆசைப்பட்டு இருந்தார். ஆனால் பெண் பிள்ளையாக பிறந்து விட்டது. ஆனாலும் கூட அவரது எண்ணம் வயிற்றில் இருக்கிற பிள்ளை, அவ்வளவுதான். ஆம்பளை புள்ள பிறந்தா இப்படி செய்வேன், பொம்பளை புள்ள பிறந்தா இப்படி செய்வேன் என்கிற கற்பனை இல்லை அவருக்கு. மன நிறைவாக ஆம்பளை புள்ள தான் பிறப்போம், நம்ம நற்பணிக்கு கொடுத்துருவோம். கொஞ்சம் யோசிங்க, நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு புள்ள பிறக்குது, பல வருஷங்கள் ஆச்சு. அப்படி அந்த புள்ள பிறந்தா எந்த தாய்க்காவது இதை அனாதை இல்லத்துல சேர்த்துருவோம் அப்படிங்கிற எண்ணம் வருமா? நம்ம கூட வச்சுக்கிற வேண்டாம், ஆதரவற்ற இல்லத்துல சேர்த்துருவோம் அப்படிங்கிற எண்ணம் வருமா? ஆதரவற்ற இல்லைன்னு ஏன் நமக்கு புரியறதுக்காக சொல்றோம். அவர் ஆதரவற்ற இல்லைன்னு சொல்லல, படைத்தவனுக்காக நற்பணிக்கு நான் கொடுப்பேன், அப்போ என்னோடு வைத்துக் கொள்ள மாட்டேன். இந்த பிள்ளையின் மூலமாக என் மறுமை பாக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வேன் அப்படின்னு பிள்ளை பிறப்பதற்கு முன்பு ஒரு தாயின் சிந்தனை இருக்குது பாத்தீங்களா? இங்கேதான் ஒரு பெண் ஜெயிக்கிறார். இதுதான் லட்சியத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார். இந்த உலகம் என்பது ஒரு வாகனம், இந்த உலகம் என்பது ஒரு பாதை, கடந்து செல்கிறேன். கடந்து செல்லும் போது பிள்ளை என்கிற ஒரு பாக்கியத்தை தருகிறான். அந்த படைத்தவன் என்ன சொல்லி தர்றானோ அதை நான் செய்வேன். இதுதான் லட்சியம், இதுதான் வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ளுதல். புள்ள பிறந்துருச்சு, பொம்பளை பிள்ளைய பிறந்திருக்குது, பொம்பளை பிள்ளைய பிறந்துருச்சு, நான் ஆம்பளை பிள்ளை நினைச்சேனே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் நேர்ச்சியை மாற்ற முடியவில்லை. அவர் ஏற்றுக்கொண்ட அந்த சபதத்தின் அடிப்படையில், இந்த நேர்ச்சியின் அடிப்படையில் பிள்ளையை பொது பணிக்காக குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பொறுப்பாளர் ஜக்கரியா நபி அவரிடத்தில் ஒப்படைத்து விடுகிறார். அவர்தான் அந்த பிள்ளையை பள்ளிவாசலில் ஒரு தனி அறை ஏற்பாடு செய்து அங்கே அந்த பிள்ளையை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அவர் தான் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க பாருங்க, ஒரு தாய் எப்படி இருந்திருக்கிறார். பிள்ளை பிறப்பதற்கு முன்பே அந்த தாயின் லட்சியம் எப்படி இருந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு பெண் கருவுற்று இருக்கிறார் என்றால் அந்த கருவுற்ற பிள்ளை பிறப்பதற்கு முன்பே நமது கனவு லட்சியம் எல்லாம் எப்படி இருக்கிறது. இதற்கு எப்படி பெயர் சூட்ட வேண்டும், இதை எப்படி எந்த ஸ்கூல்ல கொண்டு போய் முதல்ல சீக்கிரம் பிறந்து 4 மாசத்திலே டோக்கன் போட்டு வைக்கணும், எல்கேஜி ப்ரீகேஜி எல்லாம் சேர்க்கறதுக்கு என்கிற லட்சியத்தோடு நம்முடைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தாய் எப்படிப்பட்ட சிந்தனையில் இருந்தார்? படைத்தவன் சொன்ன அடிப்படையில் இதை நான் உருவாக்க வேண்டும் என்கிற அந்த கற்பனையோடு சிந்தனையோடு அந்த புல்லை பெற்றெடுக்கிறார். பெற்றெடுத்த பிறகு அவர் செய்கிற துவா, இந்த புல்லைக்கு நான் மரியம் என்று பெயர் வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இந்த புல்லைக்கும் இந்த புல்லையும் சந்ததிகளுக்கும் ஷைத்தானின் தீண்டுதலிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இறைவனிடத்திலே. அந்த புல்லைக்கு மட்டுமல்ல, அந்த புல்லையின் சந்ததிகள் எப்படி ஒரு பெண் இருக்கணும்னு பாருங்க. ஒரு தாய் எப்படி இருந்தால் எப்படிப்பட்ட வரலாற்றை மாற்ற முடியும் என்பதற்கு அவருடைய செயலெல்லாம் ஒரு மிக உதாரணம். அவர் அந்த அடிப்படையில் புல்லை வழங்கப்பட்டு விட்டார். அவருக்கான ஏற்பாட்டை செய்கிறவர் ஜக்கரியா நபி. இவர் கொடுக்காத உணவு அவரது அறையில் இருப்பதை பார்த்து அந்த பிள்ளைகளிடத்தில் கேட்கிறார், அன்னாலுக்கு ஹாதா, உனக்கு எப்படிமா இந்த உணவு வந்தது? இவர் தான் உணவு கொடுக்க வேண்டியவர். இவர் கொடுக்காத சில உணவு வகைகள் அங்கே இருப்பதை கண்டு அவர் கேட்கும் போது அந்த பிள்ளை சொல்கிறார், காலத்துகுவமின் ஐந்தில்லா, அல்லாஹ்வின் புறத்தில் எனக்கு கிடைத்தது. அப்ப எப்படி கிடைக்கும்? மந்திரத்தால் அல்லாஹ் எதையும் இந்த உலகத்தில் கொடுப்பதில்லை. உலகத்துல எது நடந்தாலும் காரணத்தை வைத்துத்தான் நடக்கும். அந்த காரணம் நமக்கு தெரியலாம், தெரியாமல் போகலாம். ஒரு மனிதன் மூலமாகத்தான் நடக்க முடியுமே தவிர மந்திரத்தால் திடீர் என்று எதுவுமே இந்த உலகத்தில் வராது. அல்லாஹ் அப்படி வைக்கவே இல்லை. இப்ப ஜக்கரியா நபி தான் கொடுக்கணும். ஆனாலும் கூட யாரோ ஒருவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவருக்கான உணவு அங்கே கொண்டு வந்து கொடுக்கப்பட்டு விட்டது. அப்ப அந்த பெண் சொல்கிறார், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கில்லாமல் கொடுக்கிறான். இந்த பதில் அந்த பிள்ளையின் வாயிலிருந்து வருகிறது. எப்படிப்பட்ட நம்பிக்கை அது? ஒரு மனுஷனை நம்பி எவரும் வாழ முடியாது, வாழக்கூடாது. படைத்தவனை மட்டுமே நம்பி வாழ வேண்டும். அதுதான் அந்த பதிலுடைய சாராம்சம். ஏன்? படைத்தவன் எப்படி வாழ வைப்பான், அவனை மட்டும்தான் நம்பி வாழணும் என்பதான் அந்த பதிலுடைய சாராம்சம். உடனேயே அந்த இடத்திலேயே ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அந்த இடத்தில் ஜக்கரியா நபி கேட்டார், ரப்பி ஹபுலி மில்லதுன்க துர்ரியத்தன் தையபா, இறைவா உன் புறத்திலிருந்து அழகிய சந்ததி எனக்கு தா. எப்படிப்பட்ட நபி? ஒரு சாதாரணமானவர் அல்ல, ஏதோ ஒரு ஆன்மீக தலைவர் இல்லை. அல்லாஹ்வோடு தொடர்பில் இருக்கிற இறை செய்தி வாங்கி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிகரில்லாத ஒரு மனிதர் அவர். இந்த பிள்ளை சொன்ன பதிலை கேட்டு அங்கேயே அவரது உள்ளத்தில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, இறைவா எனக்கு ஒரு பிள்ளைத்தா. இது வரைக்கும் கேட்காம இருந்தாரா? காலகாலமா கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு, பிள்ளை எனக்கு பிள்ளை வேணும் வேணும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. சில நேரங்கள்ல நமக்கு என்னதான் கனவு லட்சியம் இருந்தாலும்
சில நிகழ்வு நம்ம உள்ளத்தை தச்சிரும், சில நிகழ்வு நம்ம உள்ளத்தை போட்டு அழுத்தி விட்டோம், ஒரு அழுத்து. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் தான் அந்த பதிலில் அவருக்கு ஏற்படுகிறது. அல்லாஹ் தருந்தான், அவன் எப்படியும் தருவான் என்கிற அந்த பதில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் பல முறை கேட்டாலும் அதை நமக்கு அல்லாஹ் சொல்லாம இந்த பொண்ணு பதில் சொன்ன பிறகு அவர் அல்லாஹ்ட்ட துவா கேட்டாரு அப்படிங்கறது மட்டும் அல்லாஹ் நமக்கு சொல்றான். அவர் துவா செய்தார், அதற்கு பிறகு அவருக்கு பிள்ளை பிறகு மிக நற்செய்தி அல்லாஹ் சொன்னார். இப்ப இது எங்க இருந்து வருது? இது இந்த பிள்ளைகிட்ட இப்படிப்பட்ட ஒரு பதில் வருது இல்ல, இது தாயிட்ட இருந்து வருது. தாய் ஒரு பெண், அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டிருந்தார்? இந்த உலகம் என்பது கடந்து செல்லக்கூடிய ஒரு பாதை என்று புரிந்து கொண்டிருந்தார். தன்னை மேக்கப் பண்ணி உலகத்திற்கு காட்சி பொருளா காட்டி ஆஹா ஓஹோ என்ன பாருங்க அப்படி கிடையாது. ரசிப்பதற்கானவள் இல்லை பெண். வாழ்க்கையை தரமாக அமைத்துக் கொள்ளக்கூடியவள் ஒரு பெண் இருக்க வேண்டும், லட்சியத்தோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இம்ரான் மரியமுடைய தாயின் வரலாறு சொல்கிறது. மரியம் அவருடைய வாழ்க்கை வந்து கொண்டிருக்கிறது. ஒரு இளம் பெண்ணாக இருக்கிறார். அவருக்கென்று எல்லா வயதினருக்கும் இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான் இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் கூட படைத்தவனை பற்றி அந்த சிந்தனை அந்த பிள்ளைகளுக்கு வருகிறதா இல்லையா? அதற்கு பிறகு காலம் செல்கிறது. அல்லாஹ் அவர் மூலமாக திருமணம் இல்லாத, ஆணுடைய தொடர்பு இல்லாத வகையில் ஒரு குழந்தையை உருவாக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் ஏற்பாடு. அதன் அடிப்படையில் ஜிப்ரீல் அவர்கள் அவரை தனி அறையில் மனித தோற்றத்தில் சந்திக்கிறார். உடனடியாக அந்த பிள்ளை சொல்லக்கூடிய பதில், உன்னிடமிருந்து நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், நீ ஒரு நல்ல மனிதனாக இருந்தால். சிந்தனை பாருங்க, கெட்ட மனுஷனா இருந்தால் ஒண்ணும் செய்ய முடியாது, ஆனாலும் அல்லாஹ்ட்ட நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒவ்வொன்றிலும் சிறு பிள்ளையாக இருந்தாலும் ஒரு இளம் வயது பெண்ணாக இருந்தாலும் படைத்தவன் மீதான அந்த நம்பிக்கை தான் மிகைத்து காணப்பட்டது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஒரு தாயின் வளர்ப்பு இருக்க வேண்டும். உடனடியாக அந்த மனிதர் தோற்றத்தில் இருந்த மலக்கு சொல்கிறார், நான் மனிதர் இல்லை, நான் இறைவனின் தூதன், உங்களுக்கு ஒரு உத்தரவு சொல்ல வந்திருக்கிறேன். உங்கள் மூலமாக அல்லாஹ் தூய்மையான ஒரு பிள்ளையை இந்த உலகத்திற்கு வழங்க இருக்கிறான். உடனே கேட்கிறார், எப்படி பிறக்கும் பிள்ளை? ஆணுடைய துணை இல்லை, திருமணம் ஆகவில்லை, கெட்ட நடத்தை உள்ளவளாக நான் இல்லை, எப்படி பிள்ளை பிறக்கும்? கதாலிக், அல்லாவின் உத்தரவு இதுதான் நடக்கும், அல்லாவின் ஏற்பாடு சொல்லிவிடுகிறார். அதற்கு பிறகு அவர் கருவுற்று விடுகிறார். கருவுற்ற பிறகு எண்ணற்ற சிரமங்களை மேற்கொள்கிறார். ஊரை விட்டு ஒதுங்கி ஒரு ஒதுக்குப்புறமாக போய் விடுகிறார். எத்தனை வயசுலங்க இதெல்லாம்? ஒரு இளம் வயது ஒரு பெண் எவ்வளவு பெரிய ஒரு சங்கடங்களை சந்திக்கிறார். அற்ப உலகத்திற்காக, ஆசைக்காக இல்லை, படைத்தவன் ஒரு ஏற்பாட்டை, ஒரு சோதனை தந்து விட்டான். இது ஒரு சோதனை அவருக்கு. ஊரை விட்டு ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதே போல ஒரு 8-10 மாதங்கள் பல்வேறு வகையான சிரமங்களை அவர் ஏற்படுத்துகிறார், சிரமங்களை சந்திக்கிறார். பிரசவ வலி அவரை ஒரு பேரித்தம்பழ மரத்திற்கு அருகில் கொண்டு போய் சேர்த்தது. வழி தாங்க முடியாமல் அப்படியே போய் ஒரு பேரிச்சம்பழ மரத்துக்கு கீழே சாஞ்சி உட்கார்றாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஹுஸ்ஸி இலைக், அந்த பேரித்தம்பழ மரத்தினுடைய அடிப்பகுதியை பிடித்து நீங்கள் அசையுங்கள். உங்களுக்கு அது நம்ம தமிழ்ல சொல்றது இப்படிதான் சொல்ல வேண்டி இருக்கும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப அழகானது, உரிமையோடு அல்லாஹ் பேசுறான். குர்ஆனுடைய வார்த்தை எடுத்து பாத்தீங்கன்னா தத்துவமா இல்ல, ரப்பு நம்மள்ட்ட பேசுறான். நம்ம அதை எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டு இருக்கிறோம் குர்ஆன். இப்ப நம்ம தமிழ்ல இப்படிதான் சொல்ல வேண்டியிருக்குது, பேரித்தம்பழ மரத்தினுடைய அடிப்பகுதியை பிடித்து உழுக்குங்கள். துசாத்தித்து அலைக்கு உத்தபன் ஜனியா, உங்களுக்கு தேவையான பசுமையான கனிகளை அது கொட்டும். உங்களுக்கு தேவையான பழங்கள், எந்த பழம் தேவையோ அது உங்களுக்கு கிடைக்கும், அதை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கீழால் ஒரு சின்ன நீரூற்று இருக்கிறது, அந்த தண்ணீரை குடித்துக் கொள்ளுங்கள். கர்ரி ஐனா, கண் குளிர்ச்சியோடு இருந்து கொள்ளுங்கள். பிரசவம் ஏற்படுகிறது, தேவையான உணவு, தண்ணீர் அனைத்தும் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறான். நம்பிக்கைக்கு ஏற்ப விளைவுகள், அந்த பெண்ணுடைய நம்பிக்கை அதற்கு ஏற்ப விளைவுகள். இவ்வளவு நம்பிக்கை, என்ன நம்பிக்கை? படைத்தவனுக்காக மட்டுமே இந்த உலகத்தை நான் கடந்து செல்வேன், வேறு எவருக்காகவும் நான் இந்த உலகத்தை மாத்திக்கிற மாட்டேன். அந்த நம்பிக்கை, அதற்கேற்ப ரப்புடைய உதவி. பிரசவம் ஏற்பட்டு விட்டது. பிரசவத்திற்கு பிறகு இப்போ ஊரை விட்டு ஒதுங்கிதான் இருக்கிறாங்க. இப்போ ஊருக்குள்ள போகணும், சொந்தக்காரங்களை சந்திக்கணும், முகத்தை பார்க்கணும். பிள்ளையை தூக்கிட்டு போனா கேள்வி, பல்வேறு வகையான கேள்வி, அவமானங்கள், கேவலங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். சிறந்த ஒரு குடும்ப பாரம்பரியத்தை கொண்டவர் பிள்ளையை தூக்கிட்டு போறார். அல்லாஹ் எவ்வளவு அழகா வச்சிருக்கிறான் அந்த வாழ்க்கை முறை. பிள்ளையை பத்திட்டு அப்படியே வேற ஊருக்கு போகல, வேற ஊருக்கு போனா செய்தி தெரியாது, இந்த ஊருக்குள் தான் வர வேண்டும். ஊருக்குள் வருகிறார்.
தேவையற்ற அவமான சொற்களை எல்லாம் எதிர்கொள்ளும் போது ஒரே வார்த்தை, இன்னி நதர் துலக் சௌமா பலன் உக்கல்லிமல் யௌம இன்சியா, நான் மௌன விரதம் மேற்கொள்கிறேன். அதாவது நான் வாய்க்கு பூட்டு போட்ட ஒரு நோன்பு வைத்திருக்கிறேன், பேசக்கூடாது என்கிற ஒரு நோன்பு நான் முயற்சி செய்திருக்கிறேன். நான் எந்த மனிதரிடத்திலும் பேச மாட்டேன். அல்லாஹ் சொன்ன உத்தரவு அவர் செய்கிறார். ஏதாவது கேள்வி வேண்டுமானால் பிள்ளையிடத்தில் கேளுங்க. உன் தகப்பன் யாரு, நீ எப்படி பிறந்த, கேள்வி வருதா, பிள்ளைகிட்ட கேளுங்க. எப்படி நாங்கள் கைஃபன் கல்யம் மண்கான பில் மகதி சபியா, தொட்டிலில் பிள்ளையாக இருப்பவரிடத்தில் நாங்கள் எப்படி கேள்வி கேட்பது? அந்த தாய் சொல்வதற்கு முன்பு பிள்ளை பேசுகிறது. கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாவின் அடியான். ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான். வஜஅலனி நபியா, என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான். வஜஅலனி முபாரக்கா ஐனமா குன், நான் எங்கே இருந்தாலும் பரக்கத் பெற்றவனாக என்னை அல்லாஹ் ரப்பு அமைத்திருக்கிறான் என்பதாக நிறைய விஷயங்களை பேசுகிறார். அவர்தான் ஈசா நபி குழந்தையாக இருக்கும் போது பேசுகிறார். இங்க நீங்க பாருங்க, வெளி தோற்றங்கள் அனைத்தும் சாதகமாக ரப்பு அமைத்து தந்துட்டான். சாப்பாடு, தண்ணி, பிரசவ வலி அனைத்தும் எந்த நர்சு உதவியும் இல்லை, அனைத்தும் அல்லாஹ் செய்து விட்டான். படைத்தவனுக்கு அதற்காக வேண்டி இன்னைக்கு பிரசவம் பண்றது டாக்டருக்கு போக ஆபரேஷன் பண்ணது ஆஸ்பத்திரிக்கு அந்த கருத்துல இல்ல. படைத்தவனுக்காக அவனை சார்ந்து வாழும் போது அதற்கான சூழல்கள் இலகுவாக ரப்பு அமைத்து தருவான். அவ்வளவு. அப்போ அவருக்கு தேவையான அத்துணை விஷயங்களும் அங்கே நடைபெறுகிறது. மிக குறிப்பாக மானம், மரியாதை. இவர் எப்படி இந்த பிள்ளை பெற்றெடுத்தார்? பிள்ளையை அல்லாஹ் பேச வைக்கிறான். என்னை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், நான் அல்லாவின் அடியார். கொஞ்சம் வெளியே நிற்கிறவங்க உள்ள வந்திருக்கலாம், கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க. என்னை அல்லாஹ் படைச்சிருக்கிறான் என்கிற அந்த பதிலை சொல்லி அவருடைய கண்ணியத்தை காக்கப்பட்டதா இல்லையா? அப்போ இந்த வரலாறு என்பது வெறுமனே ஒரு வரலாறாக கடந்து விடாமல் ஒரு பெண் இந்த உலகத்தை எப்படி கடந்து செல்ல வேண்டும், கண்ணியமான நாகரிகமான அற்புதமான வாழ்க்கை, எந்த இடத்திலும் தன்னை ஒரு காட்சி பொருளாக அவர் நினைக்கவே இல்லை. இன்றைக்கு வாழக்கூடிய ஆண்களோ அல்லது பெண்களோ எவரும் அல்லாஹ் அர்த்தமற்று படைக்கவில்லை. டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டு ஒரு மாதிரியா செல்ஃபி அப்படி அல்லாஹ் படைக்கல. கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த உன்னதமான லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். இந்த வரலாறுகளும் அதைத்தான் சொல்லி தருகிறது. இதுவெல்லாம் நாம் ஏற்கனவே கேள்விப்பட்ட வரலாறாக இருந்தாலும் இன்றைக்கும் ஒரு பெண் கொள்கை உறுதியோடு லட்சியத்தோடு வாழ்வார் என்றால் படைத்தவனின் உதவியை அனுபவத்தில் பார்க்க முடியும். சொல்ல போனால் அந்த மறுமை என்கிற லட்சியத்தின் அடிப்படையில் வாழும் போதுதான் இந்த உலகம் அர்த்தம் உள்ளதாக மாறும். மறுமையை மறந்து வாழ்ந்தோம் என்றால் உலகம் என்பது, படைப்பு என்பது அர்த்தமற்றதாகிவிடும். ஆகவே இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் அமைத்துக் கொள்ள அல்லாஹ் அருள் செய்வானா என்று கூறி முதல் வரை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்போது தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆர் என்கிற அந்த வாக்காளர் தீவிர திருத்தம், பட்டியல் தீவிர திருத்தம் என்கிற ஒரு செயல் நடந்து வருகிறது. இந்த தீவிர திருத்தம் என்பது, திருத்தம் என்பதை விட அதனுடைய சுருக்கம் வாக்காளர்கள் நீக்கப்படுதல் என்பதைத்தான் செயல்கள் பரவலாக நமக்கு காட்டுகிறது. பீகாரில் நடந்த இது போன்ற எஸ்ஐஆரில் சுமார் 60 லட்சம் பேர் கூடுதலாக விடுபட்டு இருக்கிறார்கள். அவர்கள் இந்தியாவில் தான் பிறந்தார்கள் என்பதற்கான ஆதார் ரேஷன் கார்டு, அதுபோல இந்திய அரசு கொடுத்த பல்வேறு வகையான ஆவணங்கள் அவர்கள் கையில் இருந்தாலும் கூட இன்றைக்கு அவர்கள் நாடற்றவர்களாக இருக்கிறார்கள். 65 லட்சம் பேரும் நீ இந்தியர்கள் இல்லை என்பதை சொல்லாமல் நீக்கிவிட்டார்கள், அவ்வளவுதான். இனி அவர்கள் தான் இந்தியன் தான் என்பதை நிரூபிப்பதற்கு காலம் காலமாக பாடாய் பட வேண்டும்.
இன்றைக்கு 2025 வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல, இவர்களது தலைமுறை, மகன்கள், பேரன் பேத்தி என்பதாக தலைமுறையாக அவர்கள் தன்னை நிரூபிப்பதற்கு அல்லல் பட வேண்டிய ஒரு ஏற்பாடு இப்போது நடந்தேறிவிட்டது. அதனுடைய இன்னொரு நிகழ்வு தான் தமிழகத்தில் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் உட்பட தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த SIR என்கிற படிவத்தை எல்லா மக்களும், இவர் அவர் என்று இல்லாமல் யார் யாரெல்லாம் படிவத்தை கையில் வாங்கினோமோ தயவு செய்து அதை முழுமைப்படுத்தி அந்த BLO-விடத்தில் கையில் ஒப்படைத்து விடுங்கள். எக்காரணத்தை கொண்டு பீரோவிலேயோ பேக்கிலேயோ குப்பை மாதிரி போற்றாதீங்க. இது சாதாரணமான பேப்பர் இல்லை. இதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அதன் விளைவு நாம் இறந்து போயிடுவோம். நம்முடைய பேரன் பேத்திகள் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுற மாதிரி நிலைமை வந்துடும். ஆகவே ஒரு 10-15 ஆண்டுகளாக இன்றைக்கு பாசிசம் இந்தியாவில் தலைமையேற்ற பிறகு மிகப்பெரிய சீரழிவுக்கும் 150 கோடி மக்களும் அல்லல் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதை சமாளிக்க வேண்டிய வழி இன்னொன்று. ஆனால் இப்போது கையில் இருக்கிற முக்கியமான ஒன்று SIR என்கிற படிவத்தை தயவு செய்து யாரும் அதை சாதாரண பேப்பர் என்று எடுத்து விடாதீர்கள். அது ஓட்டர் ஐடி அல்ல, அது இந்திய குடிமகனா இல்லையா என்பதற்கான ஒரு தலைவிதி எழுத்து. ஆகவே அந்த பேப்பரை தயவு செய்து முழுமைப்படுத்தி கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். வரக்கூடிய அதாவது அடுத்த மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் 24ஆம் தேதியோடு கடைசி என்பதும் ஒரு அளவிற்கு பரவலாக தகவல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடைசி 24ல இருந்து அடுத்த மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் அந்த BLO-க்கள் அவங்க அப்லோட் பண்ணணும், அதற்கான டைம் என்பதாக சொல்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த 4ஆம் தேதிக்கு முன்பாக கடைசி நேரத்தில் ஏற்படுகிற சிக்கலை தவிர்ப்பதற்காக எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ நாம கொடுத்தரணும். குறிப்பாக நாளை மறுநாள் பாளையங்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம் நடத்துகிறார்கள். இந்த விண்ணப்பங்களை வாங்குவதற்காக சிறப்பு முகாம் நடத்துறாங்க. எல்லா வாக்குச்சாவடிகளையும் அதை காலையில் 8 மணில இருந்து நடத்துறாங்க. 2 நாளைக்கு சனி ஞாயிறு அதில் பயன்படுத்தி கொண்டு சந்தேகங்கள் இருந்தால் அதையும் அந்த அதிகாரிகள் விளக்கம் சொல்லுவாங்க. எந்த சந்தேகம் கேட்டுக்கலாம். சீக்கிரமாக அந்த விண்ணப்பங்கள் நீங்கள் கொடுத்து நம்மையும் நம்முடைய தலைமுறையினுடைய அந்த இந்திய குடிமகன் என்கிற ஒரு நிலையையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை சரியான முறையில் கடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா.